மாயமான AN-32 ரக விமானத்தை தேடும் பணியில் கப்பல்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தமிழ்நாடு புதுச்சேரி கடற்படை கமாண்டர் அலோக் பட்நாயக் தெரிவித்துள்ளார். சர்வதேச கடற்படை தூய்மைப்படுத்தும் தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு கடற்படை சார்பில் நேப்பியர் பாலம் அருகே கடற்கரையை சுத்தப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்த பணியில் 350க்கும் மேற்பட்ட கடற்படை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இதில் பங்கேற்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு புதுச்சேரி கடற்படை கமாண்டர் அலோக் பட்நாயக் AN-32 ரக விமானத்தை தேடும் பணியில் கப்பல்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் விரைவில் அந்த விமானம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார். மாயமான AN-32 ரக விமானத்தை தேடும் பணியில் சாகர் நிதி கப்பலும் ரிமோட் மூலம் இயக்கப்படும் கருவியும் செயல்படுத்தப்பட உள்ளதாக கடலோர காவல் படையின் கிழக்கு பிராந்திய IG ராஜன் பர்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். In the second phase, we had utilized two vessels, one Sagar Nidhi from NIOT, National Institute of Ocean Technology, and the other one Samudra Ratnakar from Geological Survey of India. These two vessels for last couple of weeks have carried out an extensive underwater search. So around that area, this search has been done. So now we are in the third phase of it, wherein Sagar Nidhi is today sailing with the ROV, that remotely operated vehicle, which will go down to the depth of 3,500 meters. So out of all those variations in the depth with respect to the neighboring surrounding which have been noted down by these two vessels,